ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிமோரா டியூட்டோரியல். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிலிமோரா பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ எடிட்டர்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ ஃபிலிமோரா மொதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஃபிலிமோரா டவுன்லோட்னு போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஃப்ரீ டவுன்லோட். ஸோ இது விண்டோஸ்க்கு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம விண்டோஸ் பிசிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணால் பார்க்கலாம். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிமோரா ஒரு பெய்டு டூலாக இல்லைனா ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிமோரா கண்டிப்பாக பெய்டான டூல் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆக்சுவலி பே பண்ணி வாங்குறது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற வீடியோ எடிட்டர்ஸ், அதாவது இப்போ அடோப் ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா டாவின்சி ரிசால்வ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பட் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்லலாம். லேர்னிங் கர்வ் கொஞ்சம் அதிகம். பட் ஃபிலிமோராவை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் கர்வ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாருமே ஃபிலிமோரா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, என்னெல்லாம் பிளான்ஸ் ஃபிலிமோராவில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மந்த்லி பிளான் 839 பர் மந்த்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பர் இயர் பிளான் 2499. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4179 பிளான். இது பேர் பர்பெக்சுவல் பிளான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா 4179 பர்பெக்சுவல் பிளான். ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினேன். பட் இப்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோரா 13 வரைக்கும் வந்திருக்கு. பட் இப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீப் அப் வித் டேட் வித் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்னு போட்டு இந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜாய் ஃபிலிமோரா 13 அப்டேட்ஸ்னு மட்டும்தான் இருக்குது. மேபி இந்த பர்பெக்சுவல் பிளான் இந்த ஃபிலிமோரா 13க்கு மேலே போகாமல் இருக்கக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வேலையை பார்த்தாங்க. அதாவது ஃபிலிமோரா 11 இருந்தேன் நான் அப்போ 12க்கு மைக்ரேட் பண்ணணும், ஒரு சார்ஜ் கேட்டாங்க. ஸோ ரொம்ப பேக்லாஷ் எனக்கு தெரிஞ்சு யூடியூபும் பிளாக் இதெல்லாம் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்லாஷ் ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கோம், பட் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப பேர் யூடியூப்பில் ரொம்ப குறைய இந்த வண்டர்ஷேர் கம்பெனியை பற்றி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 12 ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போ 13 வந்துருச்சு. சரி, இதுதான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாமா, பர்ச்சேஸ் பண்ணாமல் என்ன நடக்கும், பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த டியூட்டோரியல் நான் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ட்ரையல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீழே ஃபிலிமோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க்கை பற்றி நீங்கள் கவலைப்படலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரையல் பிளானே போதுமானது. இல்லை ப்ரோ, நான் பயங்கரமாக யூடியூப்லாம் பண்ண போகிறேன், எனக்கு வீடியோ எடிட்டிங் பற்றி கொஞ்சம் நிறைய தேவை, எனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2499 பர் இயர் கட்டலாம். கட்டிட்டு எப்படி பைனோ கொடுத்துட்டு உங்களோட மேபி கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு எது வேணால் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது வேறு கொடுக்குறானுங்க 7 days ஃப்ரீ ட்ரையல். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது கூகுள் பே மூலியமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பை வித் கூகுள் பே. ஸோ இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டாம், ஃபிலிமோராக்குள்ளே போவோமே. ஸோ இருக்குது ஃபிலிமோரா. ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துப்போம். சரி, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் பேர் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 16:9 இது என்ன கைண்ட் ஆஃப் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மொதல் விஷயம் 16:9, 9:16, 1:1 இதெல்லாம் இன்ஸ்டாகிராமோட இது. 4:3 பழைய இந்த டிவி வெர்ஷன் சொல்லலாம். பட் நம்ம இப்போ ரெகுலராக க்ரியேட் பண்ணுறது 16:9. நான் 16:9லேயே விட்டுட்டு நான் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபிலிமோரோட ஹோம் ஸ்க்ரீனுன்னு சொல்லலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனை நம்ம மோஸ்ட்லி 3 விதமாக பிரிக்கலாங்க. மொதல் விஷயம், இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இம்போர்ட் வீடியோ, ஆடியோ அண்ட் இமேஜஸ். ஸோ இது மொதல் ஸ்க்ரீன். இந்த மொதல் ஸ்க்ரீனுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ரெண்டாவது ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இது பேர் வியூவிங் ஸ்க்ரீன். நீங்கள் என்ன இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல, ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இது மொதல் ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணாவது ஏரியா டைம்லைன். இதுதான் நமக்குள்ளே ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் அனைத்து எடிட்டிங்குமே நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு இதில் இங்கேருந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நிறைய நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதே ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் இங்கேயும் போய்க்கலாம். ரிட்டன் டு ஸ்டார்ட் அப் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களோட லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் லாஸ்ட்டில் க்ரியேட் பண்ணது. ஸோ நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து டூல்ஸ் நம்ம வந்து ஃபிலிமோராவில் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம இப்போ எப்படி வீடியோ நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஸ்டாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக் வீடியோஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் டாக்குமெண்ட்ரி வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். க்ரியேட் ப்ராக்ஸி ஃபைல். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் இஸ் நாட் அ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து ப்ராக்ஸி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எடிட்டிங் வித் ஸ்மாலர் ப்ராக்ஸி கிளிப்ஸ் வில் ரிசல்ட் இன் அ ஃபாஸ்டர் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ். வென் எக்ஸ்போர்ட்டிங் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் வில் ரெண்டர் வித் தி ஃபுல் குவாலிட்டி ஆஃப் த ஒரிஜினல் மீடியா. வென் எக்ஸ்போர்ட்டிங், ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டு சேஞ்ச் தி செட்டிங், கோ டு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரிஃபரன்ஸ். எனக்கு ப்ராக்ஸி தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய சிஸ்டத்தில் 32 GB ரேம் இருக்குது. ஸோ இட் இஸ் தி லேட்டஸ்ட் டிவிஷன்னு சொல்லிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வீடியோ கிளிப்ஸு. ஸோ இந்த கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க்கில் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து என்னோடய கூகுள் ட்ரைவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போடுவோமே. மேட்ச் டு மீடியா, இது வந்து 4Kயில் இருக்குது. எனக்கு 4K தேவையில்லை. நான் வந்து இதுக்கு எடுத்து போட்டேன். சரி, 2. ஓகே, ஒரு நிமிஷம். வீடியோ கிளிப்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜூம் டு ஃபிட் டைம் லைன். இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுக்கலாம். சரி, திரும்ப ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிளிப். ஸோ இதையும் எடுத்து போட்டேன். இப்போ டைம் லைனில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஜூம் டு ஃபிட் டைம் லைன். ஸோ 1 2 3 4. ஸோ 4 வீடியோ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. சரி, இது என்ன கைண்ட் ஆஃப் வீடியோ, இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு இது வந்து மோட்டார் சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வரக்கூடாது. எனக்கு வந்து இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ இதை தூக்கி இங்கே கொண்டாந்துட்டு ஸோ எந்த வீடியோ வேணுமோ மேலேயும் கீழேயும் ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்மளோட பிளான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஸோ மோட்டார் சைக்கிள் எங்கே ஆரம்பிக்குது, அதுலேருந்து வந்து மோட்டார் சைக்கிள் எப்படியெல்லாம் உருவாச்சு, எவ்வளோலாம் நம்ம வந்து மோட்டார் சைக்கிள் ரைடு த்ரில்லிங் அப்படின்றத வந்து தான் பார்க்க போகிறோம். சரி, மொதல் விஷயம் நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்ணோன்னு பார்த்துட்டோம், எப்படி ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 minutes and 30 seconds இருக்குது. நமக்கு வந்து 4 minutes and 30 seconds வந்து தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஒரு கிளிப் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 minutesக்குள்ளே இந்த கிளிப் வந்து எடிட் பண்ணோம். ஸோ எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம், எதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு இது வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இதே கிளிப்லேயே வச்சுப்போம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஓகே. ஸோ இங்கே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸோ இது வரைக்கும் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணி இந்த கிளிப்பையும் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். பட் நமக்கு அது தேவையில்லை. ஸோ நான் எஸ்கேப் பட்டன் அழுத்திடுறேன். நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் காட்டின ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்பை வந்து டைம்லைனில் ட்ராக் பண்ணி போடுறதுக்கு முன்னாடியே சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேனே. ஸோ இதை டிலீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கிளிப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சுட்டு இந்த கிளிப்போட இவ்வளோ தான் வேணும் எனக்கு அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளிப்பை ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து ஃபுல் கிளிப் வராது, ஜஸ்ட் ஒரு பார்ஷியல் கிளிப் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இந்த கிளிப்பை ட்ராக் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் இது அண்ட் தேர்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பழசு பார்த்த மாதிரி 4 minutes வந்துச்சு. இப்போ டைம்லைனுக்குள்ளே எப்படியாவது இந்த கிளிப்பை சுருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ இந்த கிளிப் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிங்கனாலும் இந்த கிளிப் வந்து டிலீட் ஆகும். இப்போ பாக்கி இருக்கிற கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. இது பேர் வந்து ரிப்பிள் டிலீட் ஃபங்க்ஷன். ஸோ க்ளோஸ் ஆட்டோ ரிப்பிள் இது ஆன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரும். சரி, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை பார்ப்போமே. சரி, இந்த கிளிப்பில் ஓகே இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ஓகே, இவரெலாம் நமக்கு தேவையில்லை. சரி, இது வரைக்கும் போய் சரி இப்போ இந்த கிளிப்பை வந்து ஹாஃபாக கட் பண்ணணும் அப்படின்னா இதை போய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ஓகே, இதிலேருந்து ஸோ இங்கேயும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஏரியாவை டிலீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போய் ஒட்டாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஓப்பன் ஆட்டோ ரிப்பல் சரி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன்னா நமக்கு தேவை இல்லையா, ஸோ இதை இது பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்தராக நம்ம இந்த கிளிப்பை வந்து இன்னும் ட்ராக் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டியூட்டோரியல் தான். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் சுருக்கிட்டேன். ஸோ இதையும் நான் சுருக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்ப்ளிட்டையும் பார்த்துட்டோம். டைம் லைனோட லாஸ்ட்லேருந்து கூட நம்ம பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஸோ இந்த கிளிப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 minute. ஓகே, 1 minute and 39 seconds நம்ம வந்து போட்டிருக்கோம். சரி, வேணா அது எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போமே. சரி, இதில் நம்ம பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் கட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்டு. இந்த ஏரியா இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வரும். ஸோ ஒரு டிராஃப்ட் கிளிக் பண்ணியாச்சு. இனி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான ஒரு ஆடியோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து டைட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ட்ரான்சிஷன்ஸ், அடுத்தது எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ். இதெல்லாம் என்னது அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்த்துட்டு அடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டைட்டில் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைட்டில் பிளாக் அழுத்திக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய டைட்டில்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு டைட்டில் நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இந்த ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு வரும். ஸோ மோட்டார் சைக்கிளிங், ஸோ ஓகேன்னு கொடுத்துரு. இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா போதும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிலிமோராவை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. பட் ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒர்க்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ போயிட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது எல்லாமே அதுதான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போய் பெய்டுன்னு போட்டிங்கன்னா அது அத்தனையுமே பெய்டு தான் வரும். ஸோ இது என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைட்டிலாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிலிமை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் பெய்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் வரும். ஸோ உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மேபி ஒரே ஒரு டைட்டில்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, நிறைய டைட்டில் போடுறீங்க, நல்லா சூப்பராக வந்து சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு சூப்பராக க்ரியேட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் பெய்ட் அசெட்னா உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நேராக என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீன்னு போய் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி தான் டைட்டில் இது பண்ணுங்கள். ஸோ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்கனாலும் அதோட சப்டிவிஷன் மெனு மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடில் வந்துடும். ஸோ 3D டைட்டில்ஸ் வேணால் 3D டைட்டில்ஸ் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டென்ட் டவுன்லோடிங்னு காட்டும். ஸோ இப்போ போய் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காமிக்னு வருது. ஸோ இங்கே போய் பார்த்துட்டு மோட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஜஸ்ட்டு சொல்லித்தரதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டில் டிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்ச டைட்டில்ஸ் எக்கச்சக்கத்துக்கு இருக்கும். பட் எல்லாமே ஃப்ரீ அப்படின்றதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது, வேர்ட் ஆர்ட் இருக்குது, சினிமேட்டிக் இருக்குது. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, இது இல்லாமல் நான் சும்மா வெறும்னே ஒரு டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீன்ற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு குவிக் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குவிக் டெக்ஸ்ட்டு, இன்னொன்று வந்து குவிக் 3D டெக்ஸ்ட். ஸோ குவிக் டெக்ஸ்ட் போனால் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே போய் இது ஒரு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மோட்டார். ஸோ இது பெருசாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இது எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இது வந்து என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வேரி ஆகும். ஸோ நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட சைஸு, இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட கலர், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் போல்டாக வேணுமோ, இட்டாலிக்கில் வேணுமோ, அண்டர்லைன் பண்ணுமா, இது அனைத்தையுமே எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னும் நிறைய ப்ரீசெட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சங்கடப்படாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது டெக்ஸ்ட்லாம். சரி, இந்த டெக்ஸ்ட்டில் அனிமேஷன் கொண்டு வரது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு சரி இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. ஸோ இது வந்து இதே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேணும்னா, ஸ்லோவாக வேணும் அப்படின்னா ஓகே.
இங்கே பாருங்கள், மோட்டார் சைக்கிளிங் இஸ் ஜாய். ஸோ இந்த மாதிரி வேணும்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இது வச்சு பார்ப்போமே. ஓகே, ஸ்லோ பண்ணிக்கிட்டோமா? ஓகே, இப்போ ஸோ இந்த மாதிரி சூப்பரான டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இன் வரும்போது இந்த மாதிரி வரும், நம்ம வெளியே வரும்போது வேறு மாதிரி கைண்ட் ஆஃப் அனிமேஷன், எந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ டைட்டில்ஸை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட் கோர்ஸ்ன்றதுனால நான் அதிகமாக உள்ள போல் டைம் எடுத்து பொறுமையாக ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. சரி, டைட்டில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த கட்டங்கள் ட்ரான்சிஷன்ஸ். ஸோ ட்ரான்சிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுன்னா இதை பெருசாக்கிக்கலாம். உங்களுக்கு சிறுசாக்கணுன்னா ஃபிட் டு டைம் லைன். ஸோ டைம் லைனோட இது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஸோ இந்த 2 கமாண்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்கே வந்து ட்ரெண்டிங். ஸோ இங்கே போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸில் ஃப்ரீ இதெல்லாம் எதுவும் காணும், எல்லாமே கமர்ஷியல். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்க தெரியுமா, இந்த ஐகான் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஐகான் எங்கே இருக்கோ தயவு செஞ்சு ட்ராக் பண்ணி போட்டுறாதீங்க. சரி, ஃபோட்டோ ஃப்ரீஸ் இதை நான் எடுக்கிறேன். இதை எடுத்து நான் வந்து இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஸோ பெருசாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பெருசாக வச்சுட்டு, ஸோ ட்ரான்சிஷன் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, இது வந்து ட்ரெண்டிங் ட்ரான்சிஷன்ஸ் நம்ம எடுத்தோம். கிளிச் பிளாக்ஸு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, அதையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ கிளிச் பிளாக்ஸ் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே மியூசிக் இருக்குது. ஸோ எனக்கு மியூசிக் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேராக போய்ட்டு மியூட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடியோ கிளிப்புங்க. இது கீழே வந்து ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாம் வந்து ஆடியோ. ஸோ இதையே நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் அ மியூட். இதில் ஒன்றுமே இல்லைன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரான்சிஷன். ஸோ ஃபேட் அண்ட் டிசால்வ். ஸோ என்னெல்லாம் ட்ரான்சிஷன், ஜூமு, ஸ்லைட்ஸு, பாப்புலர், லைட்டு, கிளிச்சு, ப்ரஷ்ஷு, சினிமேட்டிக், விஎஃப்எக்ஸு, எம்ஜி, வார்ப்பு, பார்ட்டிகிள்ஸ், ஆர்ட்டு, எப்பா ஊர்பட்ட ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. சரி, அடுத்தது எஃபெக்ட் டேபுக்கு போகும். ஸோ எஃபெக்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஷேக்கிங்லாம் வேணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைங்க. சரி, இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நான் ஷேக்கை ட்ராக் பண்ணுறேன். இப்போ நீ ஜஸ்ட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஷேக் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுதா? ஸோ இது ஒன் ஆஃப் தி எஃபெக்ட்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சைலண்ட் ஃபிலிம். பழைய காலத்து படம் எப்படி இருக்குன்னு இது நீங்கள் இதில் ட்ராக் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ட்ராக் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அதுக்குன்னு ஒரு தனி லேயராக க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி வைங்க. ஸோ இப்போ சைலண்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சைலண்ட். சரி, ஸ்க்ரால் டு ஜூம் இதெல்லாம் வந்து பெய்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஜூம் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபிலிமோரால். பட் எல்லா ஜூம் எஃபெக்ட்டுமே பெய்டாக வச்சுட்டானுங்க. ரொம்ப கஷ்டங்க இவங்களோட. பாக்கி இருக்குது. சரி, நீங்கள் ட்ரெண்டிங்லேயும் நிறைய இருக்கும். கேமரா ஓப்பனர். சரி இருங்க, ஹொரிசாண்டல் ஓப்பன். ஸோ இதை தூக்கி நான் வந்து இங்கே வைக்கிறேன். மேபி இந்த நடுவில் கூட வச்சுக்கலாம். சரி, எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு எஃபெக்ட்ஸே நம்ம வந்து ட்ரான்சிஷன் மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ சரி, அடுத்தது 4 சீசன்ஸ். இது வந்து ஃபுல்லாக கலராக வேணும்னா நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் கலர் கொடுத்துட்றேன். இது எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஷேக்கு, ஜூமு. நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக அந்த ஃபிலிமோராவை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃபுல்லாகவே ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி, இப்போ இது வந்து இப்படி தான் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸை குறைக்கலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒப்பேசிட்டி அப்படின்னு வரும். இந்த ஒப்பேசிட்டி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒப்பேசிட்டி குறையிறது. ஸோ எவ்வளோ ஒப்பேசிட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோ இங்கே ஆரம்பிக்கும்போது இந்த ஒப்பேசிட்டி, பட் இந்த இடத்துக்கு வரும்போது ஒப்பாசிட்டி பாதியாக தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப ஈஸிங்க.
கீ ஃப்ரேம் பேனல் போகிறீங்க. இந்த கீ ஃப்ரேமை வந்து இங்கே செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒப்பாசிட்டியை குறைக்கிற மாதிரி இங்கே ஒப்பாசிட்டியை குறைச்சிரும். ஓகே, ஸோ 2 கீ ஃப்ரேம் பேனல் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக அப்படியே ஒப்பாசிட்டி அப்படியே குறைஞ்சு இப்போ அப்படியே இந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளியராக. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். நமக்கு அடுத்தது ஃபில்டர்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வந்து லட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர் வேரியேஷன் வந்து ஒரு வீடியோவில் கொடுக்குறது. சரி, பேசிக்கு, ஃப்யூச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்குது. இதை தூக்கி இதுக்கு மேலே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படியே வச்சுக்கிறோம். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துடும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் ஃபிலிமு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, நான் வந்து 2 ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து அந்த ஸ்லைடிங் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே திறக்குது. ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி ஆகுது. ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ பார்ப்போமே, அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே கலருக்கு போகிற மாதிரி. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹொரிசாண்டல் ஓப்பன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 வந்து ஃபில்டர்ஸையும் வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபில்டர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இங்கே போய் அழுத்துனீங்க அப்படின்னா ஃபேவரேட்டுன்னு வந்துடும். ஸோ ஆட் டு ப்ராஜெக்ட்னா இங்கேருந்து கூட நம்ம டைரெக்டாக இந்த இடத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது தேவையில்லை, மோஸ்ட்லி நீங்களே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபில்டர்ஸ் பார்த்துட்டோம், நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குங்க. டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. பட் பி கேர்ஃபுல்லுங்க, பெய்டு யூஸ் பண்ணாதீங்க. பெய்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கிற ஆள்னா தயவு செஞ்சு போயிருங்க. ஏன்னா வந்து எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன் இருக்குது. ஐயோ இல்லை நான் பே பண்ண முடியாது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ, என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா ஸோ பி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூக்கி நிறைய எஃபெக்ட்லாம் தூக்கி இங்கே போட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். சரி, அடுத்தது ஸ்டிக்கர்ஸ். ஸோ சோஷியல் மீடியா ஸ்டிக்கர்ஸ். லாஸ்ட்டில் இந்த வீடியோ வரும்போது ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு பண்ணோன்னா இதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இதை தூக்கி நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டிக்கர்ஸோட அளவும் குறைச்சிக்கலாம். ஓகே, இதை தூக்கி நான் கார்னரில் போட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன. இப்போ டைட்டில்ஸ் பார்த்துட்டோம், ட்ரான்சிஷன்ஸ் பார்த்துட்டோம், எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டோம், ஃபில்டர்ஸ் பார்த்துட்டோம், ஸோ ஸ்டிக்கர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் வந்து இது திரும்ப சுருக்கிடுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆடியோ தேவை. ஸோ நான் நேராக போய் ஆடியோவில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஹிப்ஹாப் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை தூக்கிட்டு போயிட்டு நேராக ஆடியோவில் போய் போட்டுறேன். ஆடியோவுக்கு ஒரு டைம் லைனுக்குள்ளே ஒரு காலம் வந்து ஆடியோக்கு யூஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடியோ இருக்குது. உங்களுக்கு ஆடியோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து சினிமேட்டிக், இப்போ ஜஸ்ட்டு என்ன தேவை சினிமேட்டிக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன வருது, சினிமேட்டிக் டார்க்கு. சரி, இது வேணாம். ஓகே, இதை டிலீட் பண்ணிடுறேன். சினிமேட்டிக் டார்க்கு. ஓகே, ஸோ 2 மினிட்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ டைம் லைனோட பெருசாக இருக்குது. ஸோ இதை அப்படியே சுருக்கிறோம். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்ப்போமே. ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளிங் வீடியோவும் நம்மளோட சாமி பாட்டும் கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ண லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஆடியோ பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஆடியோ எடுத்துக்கலாம்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ மியூசிக்னு இருக்கும். ஸோ மியூசிக்கு கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு எப்பிக் மியூசிக்கை ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீ வந்து 2 தான் இருக்குது. ட்ரை ஃப்ரீ கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 1000. இதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏஐ மியூசிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற என்ன மியூசிக் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்மில் வந்து பெய்டு மெம்பராக இருக்கீங்கன்னா அந்த மியூசிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இதோ பாருங்கள், எபிக் மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போமா? ஸோ இந்த மியூசிக் அப்படியே டிலீட் பண்ணிவிட்டு இந்த எபிக் மியூசிக்கை தூக்கி உள்ளே போடும். எனக்கு தெரிஞ்ச அருமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு மேட்டர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மியூசிக் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த மியூசிக் வந்து டைம்லைன் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா திரும்ப காப்பி பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஆடியோ ஸ்ட்ரெச்சுன்னு. இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டோம்னா ஆடியோ ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நல்லா இருந்தது இல்லையா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேணும் அப்படின்னா சவுண்ட் எஃபெக்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மீடியா பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். சரி, சவுண்டும் என்கிட்ட இருக்குது கொஞ்சம். வேணால் மியூசிக் ஃபார் மோட்டர் சைக்கிள், ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி ஸ்டார்டிங்கில் ஐயோ அது ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கே. இது வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. மியூசிக் ஃபார் மோட்டர் சைக்கிள் எஃபெக்ட்ஸ் இதுதான் தேவை. ஸோ இதை டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சாரி, இதை கேன்சல். இதை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப மறுபடியும் போகிறேன். ஸோ மியூசிக் ஃபார் மோட்டர் சைக்கிள் எஃபெக்ட்ஸு, மோட்டர் பைக் பாஸு, இது தூக்கி நடுவில் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இதுவும் தூக்கி இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்டு தான். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஏரியா மாத்திரம் கேட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே ஸோ எஃபெக்டும் வந்து நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ மீடியா இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் மீடியா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து நேராக எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ என்ன டைட்டில், மோட்டர் சைக்கிளிங், எந்த ட்ரைவில் வைக்கணும், மேட்ச் டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் இருக்கா, நான் வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டியில் வைக்கிறேன் 1920 × 1080, இது எல்லாமே இது அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ தான். ஆல்மோஸ்ட் ஃபிலிமோராவில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரம் தி எப்படி சொல்கிறது, ஆடியோ இன்புட் பண்ணிவிட்டு வீடியோ இன்புட் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் ப்ரொசீஜர் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபிலிமோரா கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே லிங்க்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நேராக யுடிமி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் கோர்ஸ் இருக்கும். இப்போதைக்கு 1000 பீப்புளுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ டோன்ட் வரி. அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு மறக்காமல் எனக்கு நல்ல ஒரு ரிவ்யூ மாத்திரம் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிவ்யூ வச்சு தான் யுடிமி வந்து இந்த கோர்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்றத இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிலிமோரா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிலிமோராவில் இன்னும் நிறைய அப்டேட் வந்து இந்த கோர்ஸை போட்டுக்கிட்டே இருப்பேன். எவ்ரி மந்த் அட்லீஸ்ட், இல்லைனா எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து புதுசாக வீடியோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த யுடிமியோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக எக்ஸ்போர்ட் போனீங்க அப்படின்னா இட் வில் எக்ஸ்போர்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஒரிஜினல் பெய்ட் அசெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபுல் வீடியோவை எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களோட பிசி ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஃபிலிமோரா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. சரி, இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிளிங் ப்ளே பண்ண. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிலிமோரா டியூட்டோரியல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபுல் கோர்ஸையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு 1000 மெம்பர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் a lot for watching guys. Bye and take care.